இருக்குங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலேருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. நம்ம மாத ராசி பலனும் இந்த மாதத்துலேருந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்குங்க. மேச ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் ஏதாவது எழுதிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போதைக்கு எக்ஸாம் இருந்தது, இந்த மாதம் தை மாதம் எக்ஸாம் இருந்தது அப்படின்னு சொன்னால், அதில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு நல்லா இருக்குங்க. அதில் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா தாராளமாக நீங்கள் பாஸ் ஆகக்கூடிய தன்மைக்கு எடுத்துகிட்டு போயிடும். நல்ல பேச்சாற்றலும் இந்த மாதம் ஃபுல்லாக உங்களுக்கு நல்லாவே இருக்கும். பெற்றோர்களுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களோட பெற்றோர்கள் இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு சில பேத்துக்கு கண்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும், மரண கண்டை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ஏற்படும். உங்களுக்கு விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு, பூர்வீக சொத்துனாலேயும் இந்த மாதம் ஒரு பயன் வந்து சேரக்கூடிய அமைப்பு, மற்றவங்களையெல்லாம் நல்ல வேலை வாங்குவீங்க. ஆனால் நீங்கள் கொஞ்சம் செய்யறது கஷ்டம். நல்ல மேக்கப் பண்ணக்கூடிய அமைப்பும், நாகரிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் ஏற்படும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். செயல்திறன் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஆனால் காரிய சிந்தனையால் நீங்கள் வேலை செய்வீங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. முரட்டு குணம் இயற்கையிலேயே இருக்கக்கூடிய அமைப்பும் இருக்குது. தெய்வ பக்தி அதிகமாக இருக்கக்கூடிய மாதமும் இந்த மாதம்தான். அடுத்தவங்களோட குற்றங்களை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பீங்க இந்த மாதம் ஃபுல்லாக அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். அனைத்தையும் அடக்கி வச்சிருக்கணும், தான் கைப்பிடியில் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் இந்த மாதம் ஃபுல்லாக, இந்த தை மாதம் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு ஏற்படும். அதுக்கப்புறம் தீராத ஆசையும் உட்கார்ந்துட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை, நீங்கள் அதுக்காக திட்டம் போட்டு ஜெயிக்கக்கூடிய அமைப்பையும் இந்த மாதம் ஏற்படுத்தும். சரிங்களா? மனைவி மூலியமா கொஞ்சம் லாபமும் வந்து சேரக்கூடிய அமைப்பு, இல்லை மனைவி வருமானத்து மூலியமா லாபம் வந்து சேரக்கூடிய அமைப்பு, இல்லைன்னா மனைவி சொத்துக்கள் மூலியமா இந்த மாதம் ஒரு சில லாபங்கள் வரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கும். இந்த மாதம் பணம் சேர்த்து வைக்கிற மாதமாகவும் உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சுப விசேஷங்கள் செய்யக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்துது. எழுத்து சம்பந்தப்பட்டதை அதிகமாக விரும்புவீங்க, இல்லை எழுதுவீங்க அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எல்லாத்துக்கும் உபதேசம் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய காலமாகவும் இந்த தை மாதம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். பணபலம் சேரக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால தாராளமாக செல்வ செழிப்பை சேர்த்தக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க. ஏதாவது வழக்கு கீது போயிட்டு இருந்தது அப்படின்னு சொன்னால் அதில் வெற்றி வாய்ப்பையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க. வாகனத்து மூலிமா யோகமும் வந்து சேரும், சில சமயம் பிரச்சனையும் வந்து சேரும். வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக போங்க. தேவையான நேரத்தில் உங்களுக்கு தனலாபமும் வந்து சேரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது. இதனால சில சமயம் பார்த்தீங்கன்னா ஏதாவது தீவர்களோட சேர்றது மூலிமா குலப்பெருமை கெடுக்கக்கூடிய யோகமும் அமையுது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. இதெல்லாம் இருக்கக்கூடிய அமைப்பு. முழு வீடியோவும் போட்டிருக்கிறோம், அதையும் போய் பாருங்கள். உங்களுக்கு தேவையான தகவல் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.